ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிறது படித்தவர்கள் மட்டத்தில் ஒரு கவர்ச்சியான இடம் பிடிச்ச அமைப்பு. பேர்ல தான் அதில் இஸ்லாமின்னு இருக்கே தவிர அதுக்கும் இஸ்லாத்துக்கு இருக்கிற சம்பந்தம் அது தனி ஜமாத்து தான். அவங்க தனிப்பட்ட கருத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹதீஸ் நல்லதுன்னு படுதோ அந்த ஹதீஸை ஏற்றுக்குவாங்க. ரொம்ப தெளிவு. நீங்கள் யோசிக்க வேண்டாம். எது சத்தியமோ அதை வச்சுக்கிறது விட்டுட்டு உங்க மனசுக்கு எது பிடிச்சதோ அதை சத்தியமும் சொல்லுவீங்கன்னு சொன்னா இது பேசிக் அவங்களுடைய கான்செப்ட். நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் இப்போ ரெண்டாவது. அவங்களுடைய பேசிக் கான்செப்ட் அவங்களுக்கு வெளி உலகத்துல படபடமாக ஆடம்பரமா காட்டுறதுக்கு எது தேவையோ அது எல்லாம் இஸ்லாம்ங்கிற பேர்ல செஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க பேரை எப்படி வச்சிருக்காங்க. எங்க அஜர்தா தான் சொல்லுவாரு, நீ உன்னோட அளவுக்கு நீ நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்யறதுன்னா அவங்களுடைய அந்த பிரச்சார உத்தி அவங்கள்ட்ட இருக்கிற நளினமான உத்திக்கு இதாகி, இன்னொன்று என்னன்னா சமூகத்துல மக்கள் ஒரு சாரார்ட்ட ஆலிம்சாவுக்கு கட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு நாகரீகமாக அது ஒரு சிறந்த அறிவார்த்தமானு நினைக்கிறாங்க பல பேர். இந்த கொள்கைக்குள்ள போனவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆலிம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவனா தான் இருப்பான். ஒரு ஆலிம்சாவுக்கு கீழே ஏன் நம்ம போகணும், அவர்கிட்ட இருந்து என்ன நம்ம தீனை கத்துக்கிறது, நம்மளே நேரடியாக கத்துன்னு நினைச்சு போறோம் தான் அப்படின்னு போறோம் தான் இந்த வகையில போய் சேர்ந்தவன். இது இவங்களை பத்தி நம்ம பெருசா பேசிக்கிறது சொல்லணும் மக்களுக்கு. அந்த பேரை பார்த்து ஏமாந்துடாதப்பா. பேரை பார்த்து ஜமாத் இஸ்லாமிங்கிற பேரை பார்த்து நீ ஏமாந்துடாத. அது இஸ்லாம்ங்கிறது பேர்ல தான் இருக்கு. இஸ்லாம்ங்கிறது அவங்கள்ட்ட யதார்த்தத்துல இல்லை.